தமிழ் பேசும் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா பத்திரிகையாளரை எங்க வைக்கணுமோ அங்க வச்சுட்டாரியா. அது கரெக்டான வேலையை நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சுட்டாங்க. அவங்க பிளாட்ஃபார்ம்ல நிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட தலைவிதி. அதை செஞ்சுட்டாரு. அதை விட தாண்டி 3 முக்கியமான விஷயங்கள் நான் சொல்றேன். அது கடந்த கால வரலாறு. இன்னைக்கு நேத்து விஜய் அவர்கள் பண்ணது ரமேஷ் அவர்களுக்கு செஞ்ச துரோகம்லாம் இன்னைக்கு அவங்களை பிளாட்ஃபார்ம்ல நிக்க வச்சுட்டாரு அப்படிங்கிறத சொல்லுவோம். அந்த 3 விஷயங்களையும் கூட ஷேர் பண்றேன். என்னென்ன காரணத்துக்காக நிக்க வச்சாருன்னு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்றாங்க, நானும் வரமாட்டேங்க, நானும் ஐயோ நான் வர முடியாது, வந்தீங்கன்னா என்ன தெரியுமா பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுக்காவையா இவ்வளவு நாள் நீ தலைமறைவா இருந்த அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் என்ன சொன்னாரு ஏது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்ப்போம். இன்னொரு பக்கம் ஆபரேஷன் தாவேகா, அது நம்ம ஸ்டேட்ல கிடையாது, வேற ஒரு பக்கத்து முக்கியமான ஸ்டேட்டு. அங்க அதிமுக திமுக இருங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. அதையும் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எனக்கு அத்தைனா ஓகே, ஆனா மச்சான் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிறாரு. என்ன விஷயத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா இது முழுக்க இந்த இதை பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது, அந்த கமெண்ட் செக்ஷன் அப்படியே இழுத்தீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா பெரிய உந்துலா இருக்கும். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். அதே சமயத்தில் லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவர்கள் அதே உணர்வை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகையாளர்கள் கரெக்டான இடத்துல நிக்க வச்சிருக்காருன்னு சொன்னார் இல்லையா. ஒரு காலத்துல விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆளுமைய அப்படியே சின்ன பின்னமாக்கி மென்டல் டார்ச்சர் கொடுத்து, இவர் குடிகாரன், இது லாய்க்கு இல்ல, அரசியலுக்கு தெளிவான ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த மீடியாவை திருப்பி 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 போட்டு ஒரு மென்டலாவே டிஸ்டர்ப் பண்ணி அவரை கொண்டு போய் மண்ணிலேயே சேர்த்துன பெரும் பங்கு நம்மளுடைய மீடியாவுக்கு இருக்குதுங்க. உண்மையிலுமே இருக்குது. அந்த பாவம் சும்மா விடுமா? சரிப்பா, அது கடந்த வரலாறு. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம விஜய் அவர்கள் அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு கை கொடுக்க போன போட்டோ போடுறோம் பாருங்க. கை கொடுக்க போனாரு, கையை எடுத்துச்சு அந்த பெண்ணு. அதுக்குள்ள அவங்களோட உதவியாளர் அப்படியே மறைச்சிட்டாங்க. அந்த கேமராவுக்கு முன்னாடி மறைச்சதுனால கையை கொடுக்கல. எவ்வளவு பெரிய திமிரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அவர்களை பெண்ணுக்கு கை கொடுக்கலாம். அவர் தாயா அங்க இருந்து கூப்பிட்டு வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பின்னாடி முன்னாடி இருக்கிற கையை கொடுத்து அவ்வளவு ஆரவாரமா சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷனைய நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க? அதே மீடியா தான். ரைட்டுப்பா, அந்த மீடியா பண்ணியா. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு ரமேஷ், நம்ம இந்து அறநிலையத்துறை அமைச்சர் இருக்காரு இல்லையா, அவரு தான் பழனிக்கு கீழே இருக்கிற அந்த நம்ம அரசாங்கத்துக்கு, அதாவது பழனி கோயிலுக்கு உட்பட்ட அந்த நிலத்தை 100 கோடி மதிப்புள்ளது ஒரு தனிநபருக்கு ஜஸ்டின் மணிகண்டனா அப்படி அவரோட ஆபீசர் அவர் வச்சு இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொடுத்து அவர் அரெஸ்டும் பண்ண வச்சது பெரும் பங்கு நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சருக்கும் பங்கு இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு என்ன மீடியாவில போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கிறீங்க? என்னது ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா பிளாஷ் நியூஸ். இது இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷுக்கு உறவினர், அவருக்கு இது பத்திரப்பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு மாத்தி 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 அடிக்கிறீங்களே. ஒரு நியாய தர்மம் வேண்டாம்? நீங்க யாருக்கிட்டயோ எதையோ வாங்கிக்கிட்டு யாருக்கோ ஏதோ செய்யற மாதிரி இங்க நடக்குமா? நீங்க பழையபடிக்கு நினைச்சுக்கிட்டீங்க. நான் எல்லாரும் சொல்ற மாதிரி இன்னொரு 4 மாசத்துல 6 மாசத்துல ஆட்சி கவுந்துரும், அதுக்கப்புறம் நம்ம அவங்க பேச்சதான் கேட்கணும். நீங்க யார பேச்சு வேணாலும் கேளுங்க. ஆனா இப்ப நடக்கிற இந்த ஒரு தர்ம யுத்தத்துல தயவு செஞ்சு நீங்க தர்மத்தின் பக்கம் நின்னா நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பீங்க. ஆனா தர்மத்துக்கு எதிராக அதர்மம் பக்கம் நின்னீங்கன்னா அது உங்களையே சுடும் அப்படின்னு தயவு செய்து புரிஞ்சுக்க மக்களே. அது மீடியா மக்களுக்கு மிக மிக முக்கியமான காலகட்டம். அதனால தர்மத்தை அதர்மமா மாத்த பார்க்காதீங்க, வேணாம், அது உங்களுக்கு நல்லது இல்லை. இதனாலதான் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் நேத்து நம்ம இதுக்கு பெரம்பூருக்கு போனார் இல்லையா. அந்த பெரம்பூருக்கு அவரோட ஆபீஸ்க்கு போனாரு, எல்லா மக்களையும் சந்திச்சாரு, வந்தாரு. ஆனா எல்லாரையுமே அலோவ் பண்ணாரு. சாதாரண பொதுமக்கள் இருந்து அத்தனை பேருமே பார்க்க விட்டாரு. ஆனா உங்களை பார்க்க விடலையா, அப்படியே கேட்டுல நிக்க வச்சு அங்க இருந்துகிட்டே காஞ்சி கருவாடா போற மாதிரி நிக்க வச்சுட்டாங்க. காரணம் என்னன்னா, நீங்க செஞ்ச இவ்வளவு வரலாறுகள் தான். இந்த வரலாறு நீங்க நேர்மையாகவும், இப்ப பொதிகை தொலைக்காட்சின்னு ஒண்ணு இருக்கும், அது நம்மளோட தொலைக்காட்சி, நம்ம கவர்மெண்ட் தான். அது மாதிரி நடுநிலைமையோட இருந்துட்டு போங்களேன். ஒரு நடுநிலை உங்களோட டிஆர்பிக்காகவும் உங்களுடைய விளம்பர ஸ்பான்சருக்காகவும் இல்ல, நீங்க யாருக்கோ ஏதோ செலவு பண்ற, யாருக்கிட்ட இருந்தே கையூட்டோ இல்ல பணமோ ஏதோ ஒரு வகையில, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இந்த செய்திகள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது நீங்க அந்த விஷயத்துல ஈடுபடுறீங்களோ அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? ஒரு தரப்பு நியாயத்தை எடுத்து வச்சுட்டு இன்னொரு தரப்பு நியாயத்தை அப்படியே அமுக்குறது, மறைக்கிறது, இது எந்த ஒரு பொழப்பு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இது எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ரொம்ப பெரிய கவலையா இருந்துச்சு. சரிப்பா, இது உங்ககிட்ட சேர்த்துன்னு நினைச்சேன், சேர்த்திட்டேன். தயவு செய்து இந்த மீடியா சொல்றதை விட்டுட்டு நம்ம யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் வளர்த்து விடுற வழியை பார்த்தா இது ஒரு நியாயமான விதத்துல வரும். அந்த யூடியூபர்ஸை உங்களுக்கு கொண்டு வந்து நல்ல நல்ல விஷயத்துகளை தினமும் கஷ்டப்பட்டு எங்கெங்க இருக்கிற விஷயத்தையும் நான் உட்பட நம்மளுடைய அலுவலக வேலையை தாண்டி இவ்வளவு விஷயத்தையும் நம்ம கொண்டு போய் நம்மளுடைய மக்களுக்கு, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லணும். தமிழக வெற்றி கழகத்தின் அரசாங்கத்தின் மீது ஏதாச்சும் வந்து ஒரு அவதூறு பரப்புனா அதுக்கு வந்து சரியான உண்மைத்தன்மை எடுத்து சொல்லணும் அப்படின்னு அயராது பாடுபட்டு இருக்கிறோம். நாம கத்துற கத்துக்கு வந்து இந்த பொதுமக்கள் எல்லாம் செவி சாய்க்கிறாங்க. ஆனா இந்த மீடியா பீப்புள் வந்து கொஞ்சம் நாம பண்றதுல கொஞ்சம் நல்லா தெளிவா நடுநிலையோட பேசினாங்கன்னா நல்லதா இருக்கும். அவங்க எங்க செய்ய போறாங்க? அதுக்கான தண்டனை தான் இன்னைக்கு வந்து அங்க பிளாட்ஃபார்ம்ல நிக்க வச்ச மாதிரி உள்ள அலோவ் பண்ணல. கரெக்டா இருந்திருந்தா அவர் கரெக்டா பண்ணுவாரு. அதனாலதான் உங்களை ஒரு நிமிஷம் கூட சந்திக்க மாட்டேன், எப்பவும் உங்களை சந்திக்க மாட்டாருங்க. அதுதான் நான் வந்து உண்மையிலுமே தீர்க்கமான முடிவு எடுத்து வச்சிருக்காரு. செய்தியாளர் மட்டும் நான் சந்திக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்து ஆபரேஷன் தாவேக்கான்னு போட்டிய பாஸ் தம்ப்நெயில் டைட்டில்ல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆம், இது வந்து நம்ம ஸ்டேட்ல கிடையாது. இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2029ல வரப்போகுது இல்லையா? அந்த எலெக்ஷனுக்கு கேரளாவில இருந்து பிள்ளையார் சொல்லி போட ஆரம்பிச்சிட்டாரு நம்மள விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள். தமிழக வெற்றி கழகத்தின் என்னன்னா பாத்தீங்கன்னா, கேரளா இடுக்கி மாவட்ட செயலாளர் வந்து அவரு பேர் பசீரு சரியான பேரு தெரியல, போஸ்டர் போடுறேன். அவர் மாவட்ட செயலாளர், இடுக்கி மாவட்ட செயலாளர் வந்து திமுகவை சேர்ந்தவர். டக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க. டக்குன்னு பிடிச்செல்லாம் பேரம் பேசுற உடனே குதிரை பேரம் இல்ல, தன்னெழுச்சியா எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இது கொண்டு வந்திருக்காங்க. சோ இப்படி ஒரு சூழ்நிலை. இன்னொரு பக்கம் அதிமுக வரணும் இல்லையா? அதிமுகவோட சிறுபான்மையினர் அந்த கொள்கை பரப்பு செயலாளர், சிறுபான்மையினர் மக்கள் நல அந்த மாநில செயலாளர், அவங்கள அவரு பேர் பசி, அவரு வந்து இங்க கொண்டு வந்துட்டாங்க நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். சோ இது வந்து முதற்கட்டமான ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்குது. இதுக்குதான் ஆபரேஷன் தாவேக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப பிளான் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம கட்டா குஸ்தி ஹீரோயின் கூட வந்து இப்ப கடந்த வாரங்கள்ல வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. ஐயோ, நான் தமிழ்நாட்டுல இல்லாத போச்சு, எனக்கு வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடாத சூழ்நிலை வந்துருச்சு, அவ்வளவு ஆசையா இருக்குது அப்படின்னு. இவருங்க மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த கேரளாவில் இருக்கிற பெண்களும் சரி, ஆண்களும் சரி, இளைய சமுதாயம் அத்தனை பேருமே நம்ம விஜய் அவர்கள் அங்க நின்னுட்டாங்கன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆனாவே தெரிய விடுற நம்ம குரூப், அதாவது நம்மளுடைய அந்த விசுவாசிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, இவர் வந்து இவராவே அங்க போய் கட்சியில வந்து நின்னாருன்னா சும்மாவா விடுவாங்க? அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள் வந்து இது ஓவர் கான்பிடன்ட் தான் இருந்தாலும் இது உண்மையா எல்லாரும் நம்ம பத்திரிகையாளர் அத்தனை பேருமே சொல்றது வந்து முதல்வர் ஆவதற்கு, சரி, பிரதமர் ஆவறதுக்கான அத்தனை அம்சங்களும் முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட இருக்கு. அதுக்கான முன்னேற்பாடா இப்ப தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இவருடைய முகராசியும் சரி, இவருடைய செயல்பாடுகளும் சரி, இவருடைய அப்பியரன்ஸும் சரி, எல்லா மக்களுக்கும், எல்லா தரப்பு மக்களுக்கும் வயது வித்தியாசம் இன்றி அத்தனை பேருமே கவரக்கூடிய ஒரு விஷயமா தான் விஜய் அவர்களுக்கு இருக்குது. அதனாலதான் கேரளாவில் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு ஆபரேஷன் தாவேக்கா அடிச்சிட்டாங்க. இனிமேல ஒருத்தரும் நம்ம என்ன சொல்றது நிம்மதியாவே தூங்க முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை தான் உருவாச்சுங்க. அதனால திமுக அதிமுக வந்து அந்தந்த மாவட்டமும் மாநில இருக்கிற செயலாளர்கள் அத்தனை பேருமே இங்க கொண்டு வர்றதுக்கான வழிவகைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நியாயமான முறையில குதிரை பேரம் மற்று இங்க எங்க குதிரை பேரம் பேசுறது, குதிரை பேரம்னு ஒரு டாபிக்கே இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. இப்ப இருக்கிறது வந்து தன்னெழுச்சியா வரவர்கள். சரி, ரைட்டு, இது முடிஞ்சிட்டியா? இன்னொரு விஷயம் சொன்னீங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து என்னமோ சொன்னியப்பா அப்படின்ட்டு. என்னமோலாம் இல்ல, செந்தில் பாலாஜி அவர்கள் நான் வருவேன், நான் கண்டிப்பா வருவேங்க, ஆனா என்னையெல்லாம் கைது பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. என்னன்னு பாத்தீங்களா? அவர் வந்து நம்மளோட பேரம் பேசினாங்க இல்லையா, ஆட்சி கவிழ்க்கிறதுக்கு வந்து 35 கோடின்னு சொல்லிட்டு நம்மளோட இளையராஜா, ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ இளையராஜா அவர்களுக்கு வந்து பேசுன ஒரு செய்தியும், அப்புறம் எல்லாம் அப்படி அப்படியே வந்துகிட்டு இருந்துச்சு. செய்தி வந்துருச்சு. அவங்க நான் திருநாவுக்கரசா அவர்கள்லாம் பிடிச்சி உள்ள போட்டோன்னே உள்ள உளறி விட்டாரு. என்னன்னு சொல்லிட்டு, இவர் தான் அப்படின்ட்டு, அவரோட ஆணையின் பேரில் தான் நாங்கள் செயல்பட்டோம் அப்படின்ட்டு. புறா அவங்களா அப்படின்னு அண்ணன் தம்பி 2 பேர்த்தையுமே தேட ஜாமீன் வந்து கொடுத்து விட்டாங்க. 15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. ஜாமீன் கொடுத்துன்னா வந்து ஆஜராகி சைன் போடலன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. அந்த செய்தி பார்க்கும்போது இன்னும் மன கஷ்டமா இருக்குது. ஒருவேளை சைன் போட்டிருப்பாங்களோ? சொல்லுங்க, சைன் போட்டிருப்பாங்களோ தெரியல. ஆனா அவங்க வந்து இன்னைக்கு ஒரு நியூஸை மட்டும் பார்த்தேன். இங்க போடுறேன் பாருங்க, இந்த பக்கம் இல்லைன்னு இந்த பக்கம் போடுறேன் பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வருவேங்க, நான் வர்றதெல்லாம் இல்ல, ஆஜராகி சைன் போட்டு எல்லாமே ப்ராப்பரா கொடுத்து விசாரணைக்கு வந்து தயார். ஆனா எனக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, வேற ஏதாவது ஒரு கேஸை கொண்டாந்து உள்ள விட்டு என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு பண்ணு, எனக்கு ஜெயிலுக்கு வாழ்க்கையே ஒத்து வராதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லி விட்டுறாருங்க. யாருக்கிட்ட சொல்லி விட்டாருன்னு தெரியல. சோ இப்படி ஒரு செய்தி. ஆனா யாரோ ஒருத்தர் வராங்க, அவங்கள பிடிச்சி விசாரிச்சா தெரியும் செந்தில் பாலாஜி அவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அசோக் அவரோட தம்பியும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா இவ்வளவு விஷயத்த வந்து வெளியே வருது இல்ல, ஒண்ணு எக்ஸலத்துல போஸ்ட் போடுறாரு, இல்ல எங்கேயாவது ஒரு நியூஸியா ட்வீட் அடிச்சு விட்டு பட்டாசு கலப்புறாரு. ஆனா ஆளை மட்டும் பார்க்க முடியல. ஆனா இன்னைக்கு செய்தி வந்து காரணம் இதுதான் தெரிஞ்சு போச்சு. நான் இவர் மட்டும் இங்க காலடி எடுத்து வச்சுட்டா உடனே ஒரு
ஒரு அரெஸ்ட் வாரண்டோட போயிட்டு பாருங்க, நீங்க வந்து அந்த காலத்துல வந்து அந்த செஞ்சீங்க, மின்சார அமைச்சரா இருக்கும்போது மின்சாரத்துறை அமைச்சரா இருக்கும்போது இந்த விஷயத்தை செஞ்சீங்க, அதனால உங்களை மின்சாரத்துறை அமைச்சர் பதவியை வந்து மிஸ்யூஸ் பண்ணி இத்தனை பேருக்கு வேலை கொடுத்து இது பண்ணீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் நிறைய எடுத்துட்டு வந்து திடீர்னு எல்லாரும் வந்து ஒரு இதோட முடிஞ்சு வாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ட்டா உள்ள போனதுக்கு அப்புறம் எனக்கு உடம்பு தேராது, எனக்கு வேற இந்த சர்ஜரி வேற செஞ்சு வச்சிருக்காங்க, வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சாரே எனக்கு தெரியல. திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உண்மையிலுமே அவருடைய அனுதாபிகளும் சரி ரொம்ப ஒரு சோகமான நிலையில் இருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழக வெற்றிகளின் தொண்டர்களும் சரி மக்கள் நலன் சார்ந்த சிந்திக்கூடிய சமூக சேவர்களும், ஏப்பா உங்களுக்கு தான் என்னமே பயமே இல்லையாப்பா, மடியிலேயே கடமையில வழியில என்ன வாங்க வந்து நேர்ல பேசிப்பாங்க, நீங்க வந்து சிங்க குட்டியாச்சே, கரூர் சிங்கம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இது மாதிரி விஷயங்கள்லாம் நேரடியா ஃபேஸ் பண்றாரு, நீங்க ஏன் வந்து இப்படி பயந்து ஒழியணும், வாங்க நேர்ல பேசுவோம் அப்படின்னா. ஆனா அவங்க வழக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு தான் தெரியும் நாம இப்படி போய் இங்க போயிட்டு விசாரணைக்கு ஆஜரானா நாம இவ்வளவு தப்பு எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறோமோ அப்படின்னு அவங்க மனசாட்சிக்கு தெரியும் போல. அவ்வளவு தப்பு செஞ்சு வச்சிருக்காங்க, ஒன்னா ரெண்டா நூத்துக்கணக்கான தவறுகள் செஞ்சிருக்காங்களே என்னமோ அவங்க மனசாட்சிக்கு நம்ம அது விட்டுறோம். மனசாட்சியில இருக்காங்க, அவங்க மனசுக்கு தெரியறதுனாலதான் நம்ம ஏதோ ஒரு சந்தில வந்து நம்மளை தூக்கிட்டு வந்து உள்ள வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது. நமக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல, பிஜேபி சைடு போய் அங்க ஒட்டிக்கலாம்னு பார்த்தா அங்க இருந்து மேலேயும் வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு இணக்கமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. என்ன பண்ணுன்னு சொல்லுது, அது இருதலிக்கலுக்கு ஒண்ணு எலும்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது மத்தாளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி மாதிரி, ஒண்ணு கூட்டணியில் இருந்தா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், ஆனா கூட்டணியில் இருந்தவனா அதிகாரம் இல்ல, அதிகாரம் இல்லாத கூட்டணியில இருந்து அவங்க என்ன வேணாலும் அரெஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணா நீ போ, ஆனா நாங்க எதையும் பேச மாட்டோம் அப்படின்னு என்ன பண்றதுன்னு தெரியல பாவம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. ஆனா இதெல்லாம் வந்து இந்த கர்மா ஒரு பூமரங் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது விடாதுங்க, அது யாரையும் விடாது. அந்த அப்பாவி ஜனங்களோட வயிற்றுல அடிக்கிற அந்த காசை அது அவங்களுக்கு நியாயமான முறையில போய் சேர வேண்டிய காசு. அதனாலதான் பல திட்டங்கள் பல நலத்திட்டங்களை கொண்டாந்து விட்டுட்டே இருக்கிறாங்க. அந்த திட்டத்துல வந்து நீ கைய வச்சு அதுல புடுங்கி விட்டு 100 ரூபாய் கொடுத்து அவங்களுக்கு நல்ல கீழே இருக்கிற அடித்தட்ட மக்களை மேல கொண்டு வராம அவங்களோட வயிற்றுல அடிச்சா அந்த பாவம் சும்மாவோ விடும்? சொல்லுங்க, அதெல்லாம் வாங்குமல்ல, பழி வாங்குமா வாங்காதா? சோ இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாங்க, அத்தைக்கு ஓகேங்க, அத்தைக்கெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா என் மச்சானுக்கு மட்டும் கிடையாது அப்படின்ட்டாங்க. என்னடா அத்தைக்குன்னா, நான் அத்தை யாருன்னா கனிமொழி அவர்கள், மச்சான் யாருன்னா சபரி இவரு மாப்பிள்ளை சாருன்னு சொன்னா அதான் உங்களுக்கு தெரியும், அவரு வேணான்ட்டாங்க. காரணம் என்னன்னா, நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து அத்தனை கூட்டணி கட்சிகளும் யுஎம்எல் இருந்து நம்ம விசிகால இருந்து யாரு மதிமுக இவங்க எல்லாருமே முக்கியமான கட்சிகள் அந்த பக்கம் போக, இன்னும் ஒரு 26 கட்சிகள் வந்து அந்த சின்ன சின்ன கட்சிகள் அங்கங்க இந்த கொங்கு பேரவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சி இருக்கு, அவங்க எல்லாம் கவலை இல்லை. ஆனா மிக முக்கியமான பிரதானமான கட்சிகள் எல்லாருமே அந்த பக்கம் போய் ஜாயின் பண்ணதுனால இனிமேல் ஒரு பிரச்சாரம் கூட்டணி இல்லாம நம்மளால தன்னெழுச்சியா மக்கள்கிட்ட போய் நம்மளுடைய கருத்துக்களை திராவிட சித்தாந்தங்களை கொண்டு போய் ஸ்ட்ராங்காவும் போல்டாவும் அடிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது? அதுவும் குறிப்பா வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு பெண்களோட ஆதரவு இருக்கு. அப்ப பெண்களோட ஆதரவு இருக்கக்கூடிய நம்ம கனிமொழி அத்தையை கொண்டு போய் விட்டாதான் அங்க இருக்கிற எல்லா பெண்களையும் வந்து கவர முடியும் அப்படிங்கிற ஒரு நினைச்சதுனாலதான் நம்ம அச்சான விட்டோம்னா அது வேலைக்காவது அவரு வந்து அதிரடியா இறங்கி பணம் கொட்டுறேன், யூடியூப்ல வந்து ஆடு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஒழிய, இன்னொருத்தர் வந்து ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பாதி பேரை தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு தலையில மண்ணாரி போடுற மாதிரி அவங்க ஜென்சி கிட்ஸ் அது ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, அதனால இதெல்லாம் ஒத்து வராதுன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு பொறுப்பான முடிவு எடுத்திருக்காருன்னு தான் நினைக்கிறேன். கனிமொழி அவர்களை அதாவது முன்னிறுத்தி செயல்படுத்தணும், அதுதான் வந்து பல பேருடைய கனவாவும் இருக்குது. அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு பல பேர் பேசிட்டாங்க, அது விஜய் அவர்கள் உட்பட அத்தனை பேருமே பேசினாங்க. அதனால அவங்களை முன்னிறுத்தி பேசுறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் தான். ஆனா என்ன எப்படி செஞ்சாலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு அடிச்சு இனிமேல் அரசாங்கத்தை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வரணுங்கிறது வந்து குதிரை கொம்புன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்து ஒன்று மற்றவங்க அதே ஒன்று பெறுவார்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.